ஹாய் எவ்ரி ஒன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் ஆஃப் த டே. அதுவும் நீங்கள் எஸ்பெஷலாக ஆரோவில் வரீங்க, பாண்டிச்சேரியில் உள்ள ஆரோவில் வரீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அது என்ன டிப்புன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆரோவில் வந்து வெளியிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து உள்ளே நம்ம நடந்து தான் போவோம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நடந்து போகும்போது டயர்டாகுது அப்படின்னு சொல்லி வழியில் விற்கிற இந்த வெள்ளரிக்காய், அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸு, அது இது நம்ம கண்டதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வருவோம். சாப்பிட்டாலும் அந்த டயர்ட்னஸ் வந்து உங்களுக்கு போகாது. அதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் டயர்ட் ஆனீங்கன்னா சாப்பிட்டு நீங்கள் பிரேக் எடுக்கணும். நீங்கள் மட்டும் சாப்பிட்டு நடந்துட்டு போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, டைஜஷனுங்கிறது நம்ம பாடியோட ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் டைஜஷனுங்கிற ஒரு ப்ராசஸை நீங்கள் ட்ரிகர் பண்ணி விட்டுருவீங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டும் இருப்பீங்க. இல்லை நீங்கள் ஜாகிங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் 2 ப்ராசஸை நம்ம பாடி தனியாக பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து சஃபகேட் ஆகும். ஓகே, அதனால தான் நீங்கள் இப்படி எதாவது சாப்பிடணும்னு முடிவு பண்ணிங்கன்னா சாப்பிட்டு ஒரு 10 to 15 minutes ஆகுது ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் நடக்க ஆரம்பிங்க. அப்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்காது. அதை விட்டுட்டு எனக்கு நான் டயர்டாகுது நீங்கள் இந்த மாதிரி வழியில் விற்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டீங்கனாலும் சரி அந்த டயர்ட்னஸ் போகவே போகாது. ஓகே, ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் இந்த மாதிரி ஆரோவில் போகிறேன், நான் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் எனக்கு வந்து டயர்ட்னஸே போக மாட்டேங்குது. நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் டயர்ட்னஸ் போகாது. ஏன்னா சாப்பிட்ட உடனே ஒரு மிகப்பெரிய ப்ராசஸான டைஜஷனை நீங்கள் ட்ரிகர் பண்ணி விட்டுறீங்க. ஓகே, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சாப்பிடாதீங்க, நடங்க, ஹெல்த்தியாக இருப்பீங்க. தண்ணி மட்டும் பாடியை ஹைட்ரேஷனாக வச்சுங்க. அதை தவிர நீங்கள் வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, திஸ் இஸ் யுவர் சந்தோஷ் குமார். பை பை.